அரசு பள்ளி கணினி ஆய்வகங்களுக்கு 6890 பயிற்றுனர்கள் தேர்வு. இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். எத்தனை கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இதில் போயிருக்காங்கங்கிறது தெரியல. இதுக்கு முன்னக்கூட்டி நான் டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் வாசிச்சிங்களா என்னென்னு தெரியல. இது என்ன அப்படின்னா, இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு முழுவதுமான வாய்ப்பு. என்ன, இப்போ அவங்க போய் எம்இசி என்ட்ரி பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம கேட்க போகிறதில்ல, நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. அதை சரி எம்இசி என்ட்ரி அதே தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளுக்கு தெரியாமல் கணினி படித்து முடித்த நம்மளுக்கு தெரியாமல் இப்படி நடந்திருக்குது. இது நியாயமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஏதோ ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். குரல் கொடுக்காமல் அப்படியே நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் நம்ம தான் நசுக்கப்படுவோம். இதெல்லாம் எவ்வளோ இந்த கம்ப்யூட்டர் படித்து பிஎட் முடித்து பிஜி பண்ணி இல்லாத பயிற்றுனர்களுக்கு தெரியாமல் ஒரு தேர்வு நடந்திருக்குது. அதை தேர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. தேர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன சொல்லலாம், இல்லம் தேடி கல்வியில் உள்ள கோஆர்டினேட்டர்ஸை சொல்லலாம். அவங்க கொடுத்த லிஸ்ட்டு, அவங்க அன்றைக்கி எடுத்த அந்த டெஸ்ட் நடந்த அன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஆர்வங்கள், ஓடி அவங்களுக்கு ஹெல்ப் செஞ்சது, அது ஒரு பாஸ்வேர்டு, இதெல்லாம் நீங்களாம் நிறைய இந்த இல்லம் தேடி கல்வியில் உள்ள இதை பாருங்கள். அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ண தெரியல, இது பண்ண தெரியல, இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கேட்டது அவ்வளோ பேசிக்ஸான கொஸ்டின்ஸ். ஏன்னா இவங்களை கொண்டு யாருக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னா, இந்த ஹைடெக் லேபில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ண, ஹைடெக் லேப்பை வச்சு குழந்தைங்களுக்கு நடத்த போகிறாங்க. இவங்க எப்படி நடத்துவாங்க, நீங்கள் டேரெக்டாக 14,000 பேர் நாங்கள் எம்இஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, எம்இஸ் என்ட்ரி தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணி, இப்போ இதுக்கு பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க. அது எப்படி பயிற்றுனர்கள்னு ஏற்றுக்க முடியும்? அப்போ கம்ப்யூட்டர் எதுக்கு படிக்கிறாங்க? சரி, டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலும் கம்ப்யூட்டருக்கு ஒரு சென்டரில் போய் படித்தா போதுமா? அதை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சுக்கலாமா? ஒரு சென்டரில் போய் படித்ததை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சுக்கலாமா? பதிய முடியாதுல்ல. பின்ன எப்படி நீங்கள் அதுக்கு கோர்ஸ், அது கல்வி தகுதி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி வைப்பீங்க? எந்த இதில் இப்போ தேர்ச்சி பண்ணாங்க, எந்த இதில் தேர்வு பண்ணாங்க, எதுவுமே தெரியாது. எல்லாமே கேள்விக்குறி தான். இப்படி இருக்கையில் இதுக்கு எதிர்த்தாப்புல யாரும் குரல் கொடுக்கல, இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குமே, அதாவது அப்படியே இவங்க பயிற்றுனர்களாக இது பண்ணாலுமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் 15,000 ரூபா. எப்போ 2022 பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.